அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாட்காஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய கெஸ்ட் வந்து பார்த்தோம்னா தர்ஷன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெட்டலர்ஜிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து படிச்சிருக்காரு. இவர் வந்து கேட் 2026க்காக நம்மகிட்ட கோச்சிங் வந்து ஆஃப்லைனில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே படிச்சிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் 16 ரேங்க் எடுத்திருக்காரு மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டில். இதன் மூலிமா டிஃப்ரெண்ட் ஐஐடிக்கு அப்ளை பண்ணதில் அவருக்கு வந்து ஐஐடி மெட்ராஸில் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து போய் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஸோ அவர்கிட்ட இருந்து எந்த மாதிரி கேட் எக்ஸாம்ஸை ப்ராசஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணார், டெய்லி எவ்வளோ மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணார், ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எப்படி இருந்தது, காலேஜ் சப்போர்ட் எப்படி இருந்தது, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணார், ஸோ அந்த மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற அவங்க டீட்டெயில்ஸை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவோம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் தர்ஷன். வணக்கம் சார். ஓகே, உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. என் பேர் தர்ஷன். என்னோட சொந்த ஊர் மதுரை. நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தேன். ஸ்கூலிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் படிச்சிருக்கேன். ஏன்னா அப்பாவோட இதனால நிறைய இடத்துல படித்தேன். அதுக்கப்புறம் 12th வந்து எஸ்பிஓ மதுரை நாமலை புதுக்கோட்டை ஸ்கூலில் படித்தேன். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து மெட்டலர்ஜி கிடச்சிச்சு. ஏற்கனவே நான் 12th முடித்த உடனே ஜெய் அட்டன் பண்ணேன் சார். அட்டன் பண்ணி முடித்த உடனே இப்போ நான் நினச்ச பர்சன்டேஜ் ஸ்கோர் வரல. நான் சும்மா போய் அட்டன் பண்ணேன். 78% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்பாட்ட சொன்ன ஒரு வருஷம் பிரேக் எடுக்கிறேன்னு. இல்லை அப்பா வேணாம், கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் அது மூலியமாக தான் ஃபோன் பண்ணோம். அது மூலிமா நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கலாங்கிறதுனால ஐஐடி படிக்கிறத ட்ராப் பண்ணிட்டீங்க. மெட்டலர்ஜி எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் எப்படி வந்துடுது? சுந்தர் பிச்சை மெட்டலர்ஜி எடுத்ததுனால எடுத்தீங்களா? அப்படின்னு இல்லை, அதுவும் ஒரு 10% வச்சுக்கலாம். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு பிராண்டாக தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ண வேணாம், காலேஜ் நேமுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அப்புறம் மெட்டலர்ஜி பற்றி நிறையா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒர்த்தாக இருந்துச்சு. அதுவும் ரேர் கோர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. ஓகே, அதை வச்சு உள்ளே போனேன் சார். ஓகே, ஸோ தமிழ்நாட்டிலே 2 பிளேஸில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து பண்ணுங்க. ஸோ எப்படி இந்த அகாடமி நம்மளோட அகாடமி சூஸ் பண்ணிங்க? ஸோ நான் செகண்ட் இயர்லேருந்து யூஸ்வலி நானும் அம்மாவும் தேடிட்டு இருப்போம். கேட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அகாடமியாக போனோம். நிறையா ஆஃப்லைன்லேயும் பார்த்தோம், நிறையா ஆன்லைன்லேயும் பார்த்தோம். நாங்கள் போன வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தேடும் போது ஒரு 2-3 ஆஃப்லைன் கோச்சிங்ஸில் போனோம். அங்கே மெட்டலர்ஜிக்கு தனியாக எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நிறையா ஆன்லைனில் கேட்டு பார்த்தோம், ஆன்லைனில் எடுக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கேட் ஆச்சாரியர் இருக்குது யூடியூப்பில் அப்பா தான் பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு வாட்டி நேரில் போய் என்கொயரி பண்ணி பார்க்கலான்னாரு. அப்போ தான் அவங்ககிட்ட வந்து பேசினோம். நீங்கள் மெட்டலர்ஜிக்கு தனியாக கூட அரேஞ்ச் பண்ணி தரேன், எல்லாம் பண்ணி தரேன், நீங்கள் தான் சொன்னீங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா மெக்கானிக்கலோட சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து அடிஷ்னல் கோர்சஸ்க்கு என்ன சப்போர்ட்டு ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் லெஸ் கேண்டிடேட் இருந்தாலும் ஸோ கான்ஃபிடென்ட்டாக படித்து நெக்ஸ்ட் லெவலில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்று பண்ணோம். ஸோ உங்களுக்கு எடுத்த ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸில் யார் பெட்டராக எடுத்திருப்பாங்க உங்களுக்கு மைண்டில் வருது? ஃபஸ்ட்டு ஜினு சார் தான். ஏன்னா அவர் மேக்ஸிமம் அவரோட கிளாஸ் நான் மேக்ஸ் கவனிச்சிருது, ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் விடாமல் நிறைய கவனிச்சிருக்கேன். ஓகே, அவர் கிளாஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே, பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் வந்து அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அது மூலிமா ஃபவுண்டேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பில்ட் ஆச்சு. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடச்சிது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் இயரில் அட்டன் பண்ணல எக்ஸாம்ஸ், ரைட்? ஸோ ஃபைனல் இயரில் தான் வந்திருக்கீங்க. 1 இயரில் நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் டாப் ரேங்க் எடுத்ததுனால அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஆல்மோஸ்ட் ரேங்க் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ பாசிபிளி வில் கெட் சம் சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டலர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஐஐடிஸில் இருக்குது ஃப்யூச்சரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ அதே மாதிரி என்னென்ன மாதிரியான கோப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். கேட்டு முடிச்சுட்டு நிறைய ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் இருக்குது. ஃபார் மெட்டலர்ஜி ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தோம்னா ஐஐடி தான்பாத், ஐஐடி ஹைதராபாத். நம்ம ரொம்ப பழைய இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக போகணுன்னா மெட்டலர்ஜி ரிசர்ச் ஓரியன்டாக போகணுன்னா ஐஐடி கரக்பூர் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸில் எம்டெக் அண்ட் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்களா? ஸோ தேர் ஆர் 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் 5ல் ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கீங்க. செகண்ட் தேர்ட் என்ன கொடுத்துருந்தீங்க? பாலிமர் சயின்ஸ், ஓகே, செமிகண்டக்டர்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, இன்னும் 2-3 கோர்ஸ் கொடுத்துருந்தேன், டக்குன்னு ஞாபகம். ஓகே, ஸோ ஃபைனலாக நீங்கள் செலக்டட் ஃபார் திஸ் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடச்சிருச்சா கவுன்சிலிங்கில்? ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நல்ல மார்க் இருந்தால் நிறையா ஐஐடிக்கு அப்ளை பண்ண வேண்டியது இல்லைங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஐஐடிக்கு தான் பண்ணியிருந்தீங்க இல்லை நிறைய ஐஐடிக்கு பண்ணியிருந்தீங்க? நான் 2 ஐஐடி தான் பண்ணியிருந்தேன். ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஐஐடி பாம்பே பண்ணியிருந்தேன். ஓ ரைட், பாம்பே போய் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிங்களா? இல்லை, மேக்ஸிமம் மெட்டலர்ஜிக்கு இன்டர்வியூ இல்லை சார். இல்லை, எந்த ஐஐடிஸ்லையும் எந்த என்ஐடிஸ்லையும் இன்டர்வியூ இல்லை சார்.
இப்போ ஐஐடி மெட்ராஸில் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையும் ஐஐடி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஐஐடி பாம்பேஸ் தான் பிளேஸ்மெண்ட்ஸில் கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜ் இருக்குது. அங்கே வர கம்பெனி தான் இங்கேயும் வருது. வேற அங்கே வந்து ஸ்ட்ரென்த் அதிகம்னால அங்கே கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அடியாக இருக்குன்னு சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க. ஓகே ஓகே. இங்கே தான் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே ஸ்ட்ரென்த்தும் கம்மி, நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜ்லையும் கூட பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சீனியர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஐஐடி மெட்ராஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ்னா மெட்டாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி 12 LPS 12 LPA வரைக்கும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப் டு 25 LPA வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரண்ட் இயர் 40 LPA எடுத்து. 40 LPA. It related to metallurgy or செமிகண்டக்டர்ஸ் semiconductor. Okay. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் மெட்டலர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டாக இருக்குது இல்லையா? ஓகே. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் வாங்கக்கூடிய டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 எவ்வளோ இருந்தது? 81. 81 மார்க்ஸ். ஓகே. அவுட் ஆஃப் 100 81 மார்க்ஸ். ஸோ இந்த 81 மார்க்ஸ் வாங்குறதுக்கு என்ன ரேஷியோவில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க? லைக் எரர் இன் தி நெகட்டிவ் மார்க்கிங். மேக்ஸிமம் நான் தெரிஞ்ச கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அவ்வளோ வரல சார். ஓகே. எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. ஓகே. ஸோ அதில் வந்து மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி காமனாக 28 மார்க்ஸ் கேட்குறதுல எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க? நான் இந்த வாட்டி மேக்ஸ் அண்ட் வெர்பல் ஆப்டிடியூட் வந்து 15+ எடுத்திருந்தேன். ஓகே. 15+ இந்த தடவை. பட் அதில் தான் மார்க் அப்போ 28க்கு கம்மினா ஒரு நியர்லி அதுலேயே தான் நிறைய மார்க். ஆமாம் சார். ஏன்னா நான் கோர் சப்ஜெக்ட்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமில் எழுதிட்டுருந்தனால மேக்ஸ் அண்ட் வெர்பல் எபிலிட்டி அவ்வளோ சூஸ் பண்ணல. ஓகே. அட்டனும் பண்ணல. ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட்டில் ஆக்சுவலாக என்ன மார்க் எடுத்துகிட்டு இருந்தீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து 41, 30 அந்த மாதிரி தான் சார். போக போக தான் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணால் ஒரு 60, 62, 65 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே. கேட் படிக்கணும்னா எவ்வளோ மணி நேரம் படித்தா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல மார்க் அண்ட் ரேங்க் வாங்கலாம் டெய்லி பேசிஸில்? என்ன பீரியட் ஆஃப் ஒரு 8 months 6 months நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 year படிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம அகாடமியில்? February to February. ஸோ 1 yearல் வந்து எவ்வளோ மணி நேரம் படித்தான்னா இனிஷியலாக யூ ஸ்டார்டட் வித் தி 1 hour ஆர் மேபி 3 hour எப்படி? இனிஷியலாக வந்து 3 to 4 hours தான் படிப்பேன். ஓகே. ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 2 hours தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் மேலே தான் கொஞ்சம் 5 hours 6 hours அந்த மாதிரி ஈவினிங் டைம் மட்டும் தான் படிக்கணும். எப்படி ஹவு டு யூ மேனேஜ் போத் தி ஃபைனல் இயர் ஒர்க் இன் காலேஜ் பிஹெச்டியில் ப்ளஸ் கேட் படிக்கணும் அப்படிங்கிற போது எப்படி கோயின்சிட் ஆச்சா? ஸோ படிக்கிறதுக்கான டைம் கிடைச்சதா? படிக்கிறதுக்கான டைம்லாம் அதிகமாக கிடச்சி. ஏன்னா மேக்ஸிமம் கிளாஸ் அவ்வளோ இருக்காது எனக்கு. ஃபைனல் இயர்னால மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 class 3 class தான் இருக்கும். ஓகே. அதுவும் காலைல 10 மணிக்கு இருக்கும், 1 மணிக்கு இருக்கும். நம்ம வந்து போய்க்கலாம். ஒன்றும் பெரிய கிளாஸில் இருக்குது. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தளவு சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஆமாம் சார். சாட்டர்டே சண்டே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே இருக்கிற மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலில் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் அட்டன் பண்ணிங்களா? நான் ஒரு 2 கம்பெனி அட்டன் பண்ணேன் சார். ஓகே. ஒரு கம்பெனி வந்து JSW அட்டன் பண்ணேன். ஓகே. ஜிண்டால்ஸ் தான். இன்டர்வியூ வரையும் போனேன், இன்டர்வியூவில் கிடைக்கல. இன்னொரு கம்பெனி வெளியே அட்டன் பண்ணேன். அவ்வளோதான். 2-3 கம்பெனி தான் சார் அட்டன் பண்ணேன். இன்னொரு 2 கம்பெனி வந்து ஆப்டிடியூட் அட்டன் பண்ணேன். 2 IT எதுலையுமே கிடைக்கலையா இல்லை எப்படி? 2 ஆப்டிடியூட் 2 கம்பெனியில் வந்து ஆப்டிடியூட் அட்டன் பண்ணேன். அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. இன்னும் 2 கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணேன். இன்டர்வியூ வரையும் போனேன், இன்டர்வியூவில் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபோக்கஸாக கேட் பார்த்துட்டு இது பார்த்துட்டேன். எப்படி பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அம்மா பெரிய சப்போர்ட். ஒருவேளை நான் படிக்கலனாலும் அம்மா தான் நிறைய வாட்டி படின்னுவாங்க. காலைல எழுப்பி விட்றது அவங்க தான். காலைல 5 மணினாலும் 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு உட்காந்து படின்னுவாங்க. ஒரு சில நேரம் நான் தூங்கிடுவேன். ஆனால் நைட்டு உட்காந்து நான் படிக்கிற வரைக்கும் கூட உட்காந்துருவாங்க. ஸோ அம்மா ஒரு பெரிய சப்போர்ட். ஃபினான்ஷியலாக அப்பா ஒரு பெரிய சப்போர்ட். தேவைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என்கிட்ட லேப்டாப் இல்லை, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அம்மா அப்பா பெரிய சப்போர்ட். ஓகே. நேட்டிவ் பிளேஸ் உங்களுக்கு? மதுரை. ஹாஸ்டல் இருந்து படிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாக ஹாஸ்டலு. ஓகே. செகண்ட் இயர்லேருந்து வீடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸே இங்கே வந்து தங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. எவ்வளோ மார்க் டெஸ்ட் போட்டிருப்பீங்க பிஃபோர் கேட் எக்ஸாம்? நீங்கள் கொடுத்ததில் ஒரு 15 மார்க் டெஸ்ட் அது ஃபுல்லாக போட்டு பார்த்தேன். ஓகே. அப்புறம் PYQs வந்து கடைசி ஒரு 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர். அப்புறம் கவுஹாட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். ஒரு 20 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி 20 மார்க் டெஸ்ட். ஓகே.
இந்த பிஃபோர் கேட் எக்ஸாம் 1 or 2 months இருந்திருக்கும் இல்லையா கேப்? ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் புதுசாக படிச்சிங்களா இல்லை படித்ததை ரிவிஷன் பண்ணீங்களா இல்லை மார்க் டெஸ்ட் போட்டிங்களா? புதுசாக படித்தேன் சார். புதுசாக படிச்சிங்க? புதுசாக படித்தேன். புதுசாக எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி மட்டும் கொஞ்சம் படித்தேன். எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜின்னு ஒரு சப்ஜெக்ட் அது மட்டும் படித்தேன் சார். கடைசி 2 மாதம் ஃபுல்லாக சம்ஸ் ஃபோக்கஸாக இருந்தேன். அனாலிட்டிக்கல்ஸ் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸாக நிறைய சால்வ் பண்ணேன். ஸோ அதான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேட்டர்னில் தான் அதிகமாக கொஸ்டின் வந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு பெரிய பூம் ஆச்சு. 2 பேப்பர் அப்ளை பண்ணியிருந்தீங்களா இல்லை ஒரு பேப்பர்? இல்லை, ஒரு பேப்பர் தான் சார். ஒரு பேப்பர் மெட்டலர்ஜி மட்டும். ஓகே. மார்னிங் செஷன் ஆர் ஆஃப்டர்நூன் செஷன்? எனக்கு மார்னிங் செஷன். ஓகே. ஸோ அந்த 3 hour செஷனில் எப்படி மேக்ஸ் ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு டெக்னிக்கல் போனீங்களா இல்லை டெக்னிக்கல் முடிச்சுட்டு ஆப்டிடியூட் மேக்ஸ் வந்தீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆப்டிடியூட் பார்த்தேன். ஆப்டிடியூட் பார்த்துட்டு இது பின்னாடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு வச்சுட்டு கோர் போனேன். அப்படியே கோரில் எடுத்துட்டேன். கோர்லேயே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி ஆப்டிடியூட்டில் ஒரு 5-6 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். ஓகே. ஸோ ஃபைனலாக இப்போ இனிமேல் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் இப்போ உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இருப்பாங்க ஃபைனல் இயரில். ஸோ என்ன மாதிரி அவங்க படிக்கணும், காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி கோச்சிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற பற்றி இன்புட். காலேஜில் சொல்லித்தரது வந்து கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும் சார். இங்கே அந்த கான்செப்டை வந்து இங்கேயும் அதே தான் சொல்லித்தர போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர போகிறாங்க. காலேஜில் அதாவது பண்ண போகிறாங்க, இங்கேயே அதான் பண்ண போகிறாங்க. இங்கே கோச்சிங் சென்டர்னால் கொஞ்சம் கேர் எடுத்து புரியுற டவுட்ஸ்லாம், புரியாத டவுட்ஸ்லாம் ஈஸியாக புரிய வச்சு இது பண்ண போகிறாங்க. ப்ளஸ் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் இங்கே படித்தா அங்கேயும் உதவும், அங்கேயே படித்தா இங்கேயும் உதவும். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வந்து அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரியாது இல்லையா? ஆமாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்கை மெட்டலர்ஜி பேஸ் பண்ணி பிஎஸ்யூஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரைட்? கோல் இண்டியா லிமிடெட், வேறு ஒரு சில பிஎஸ்யூஸ் எல்லாம் வந்து டிஆர்டிஓ, இஸ்ரோலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற போது நீங்கள் வாட் இஸ் த ரீசன் டு ஜாயின் ஹையர் ஸ்டடீஸ்? ஸோ ஒய் டோன்ட் யூ வெயிட் ஃபார் சம் டைம்ஸ் ஃபார் கெட்டிங் இன் டு பிஎஸ்யூஸ்? கடைசி ஒரு 3 வருஷமாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ பிஎஸ்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதில்ல. வேறஸ் சிவில், மெக்கானிக்கல், EEE எல்லாம் கேட் எக்ஸாம் முடிஞ்சோடனே ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்லாம் கொடுத்துட்றாங்க. ஓகே. ஆனால் டிஆர்டிஓ, இஸ்ரோ அதெல்லாம் வந்து போஸ்டிங் அதோட நோட்டிஃபிகேஷனே செப்டம்பர், அக்டோபர் ஆகிடும். கொஞ்சம் லேட் ஆகுது. நாங்கள் மே மந்த் காலேஜ் முடிக்கிறோம். இந்த 5 months கேப்பே ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. ஓகே. சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் ஐடியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் அதுவும் மெட்டலர்ஜிக் பொதுவாக போஸ்டிங் கம்மி தான், நோட்டிஃபிகேஷனும் லேட்டாக தான் வருது, பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் போய் அங்கே போய் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்குறது பிஎஸ்சி போகிறதுக்கு பெட்டர் இந்த டைம் டிலே இருக்கனால. ஓகே. இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து தர்ஷன் வழியாக கிடைச்சிருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் நீங்களும் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஜாப் போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். மீன் வாயில் வந்து இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஹை எல்பிஎல்ல, ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸில், கோர் இண்டஸ்ட்ரீஸில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதனால் கேட் எக்ஸாம்ங்கிறது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டியதில்லை. கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகிறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.